வரும். மெதுவடை தயாரிக்கும் போது உளுந்து கூட சிறிது துவரம் பருப்பை சேர்த்து ஆட்டி நீங்கள் வடை தயாரித்தீங்க அப்படின்னா வடை ரொம்ப மிருதுவாக இருக்கும். பூரி அதிக நேரம் நமுத்து போகாமல் இருக்க மாவு பிசையும் போது அரை டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து பிசையணும். இதனால் உப்பலாக அப்படியே முறுமுறுப்பாக இருக்கும். வாழைத்தண்டு வாழை மரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. இதனுடைய பட்டைகளை நீங்கள் புதினா கொத்தமல்லி போன்ற இலைகளோடு சேர்த்து சுற்றி வைத்தீங்க அப்படின்னா அது நீண்ட நாட்கள் வாடாமல் இருக்கும். முருங்கை இலைங்களை ஆய்வதற்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அதை வாங்கின உடனே ஒரு பெரிய அளவிலான நியூஸ் பேப்பரில் சுருட்டி வைக்கணும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி இலை தானாகவே உதிர்ந்து அந்த பேப்பரில் இருக்கும். தேங்காய் அழுகி போகாமல் இருக்க தேங்காயோட மூடியில் நீங்கள் சிறிதளவு உப்பு தேய்த்து வைத்தா கெட்டு போகாமல் இருக்கும். பூண்டு வாங்கி வந்த உடனே அதை உதிர்த்து வைத்து கொள்ள வேண்டும். உதிர்த்த பின்பு சிறிது